மூன்றாவது தடவையாக 4% சொல்லி எனக்கு ஒரு 50% அளவிற்கு இந்த விடியாத அரசு மின் கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது ஒரு கடும் சுமையை இன்றைக்கு திணித்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது. அது ஒரு சேவை நிறுவனம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது. ஆனா நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கும். இதெல்லாம் வழக்கமா எப்போதுமே செய்யறது. ஆனா இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் அடித்துக்கொண்ட அரசு இந்த 3 வருடத்தில் மட்டும் ஒரு 50% அளவுக்கு மொத்தமாக மின்சார கட்டணத்தை ஏற்றிருப்பது என்பது மக்களை மிக மிக ஒரு பாதிப்படைகின்ற வகையில் ஒரு விலைவாசி பாதிப்பு முழுமையாக அவர்கள் ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய் விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும். எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை ஒரு சீர்படுத்தி செம்மைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செம்மைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக கட்டணத்தை ஏற்றிருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னா உடனே மின்சார கட்டணத்தை ஏற்றுதான். அதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம். பல பொருளாதார வல்லுநருக்குள்ள போட்டாங்க. இவங்க அந்த பொருளாதார வல்லுநருக்குள்ள போட்டவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தில் இயங்குவதற்கு என்ன செய்யலாம், அதற்கு ஒரு குழு. அதுக்கு தமிழ்நாடு ஒரு பொருளாதார ஏற்றம் காணுவதற்கு என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு குழு. அப்ப அந்த 2 குழுக்களும் என்ன செய்யுது? இன்னைக்கு சாதாரணமா விலை ஏற்றுறது தான் அவங்களுடைய அட்வைஸா? இது யார் வேணாலும் செஞ்சுட்டு போவாங்களே. எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏத்தாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்றைக்கு 3 வருஷத்துல எனக்கு ஒரு 50% ஆச்சுன்னா ஒருத்தர் 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறாங்க. 2000 ரூபாய் கட்டுறவங்க 4000 ரூபாய் கட்டணும். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு பஸ் கட்டுறது சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகள். இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா மின்சார கட்டணம். இப்போ இன்னும் இந்த பரிசு கொடுத்துட்டு அடுத்த பரிசா இப்போ பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க. அப்பவே சொன்ன தேர்தல் காலத்தில் இந்த புத்தி கெட்ட ஆட்சிக்கு புத்தி மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், மக்களுக்கு எந்த பாதிப்பு வராம செய்யணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராம இருந்து மக்களை காப்பாற்றணும். கள்ளச்சாராய சாவு பார்த்தா 70 ஆகிப்போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த வருஷத்துல மட்டும் 200 நாள்ல 595 கொலைகள். சட்ட ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு. அப்போ மக்கள் பொறுத்தவரையில அன்னைக்கே நாங்க சொன்னது புத்தி வர்ற மாதிரி இந்த அரசாங்கத்தை பண்ணுங்க, அப்படியாவது இந்த சூடு சொன்ன அரசாங்கத்துக்கு உரைக்கும். எனவே அவர்கள் திருந்துவார்கள். பஸ் கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பாடம் கற்று கொடுத்தாங்க நமக்கு, அந்த வகையில் நம்ம சட்ட ஒழுங்கு பராமரிக்கணுன்ற அந்த புத்தியாவது வரும். ஆனா மக்கள்லாம் ஓட்டு திமுக போட்டு திமுக கூட்டணி போட்டதால திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சு? திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா அந்த 1000 ரூபாய் டாஸ்மாக்ல இருந்து சரக்கு அது 1000 ரூபாய் அப்படி திருப்பி கொடுக்கணும். உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா சொத்து வரி கட்டணத்தை ஏற்றி அதுல இருந்து கொடுக்குறேன். உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா மின்சார கட்டணத்தை ஏற்றி அதுல இருந்து கொடுக்குறோம். எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குற ஒரு திறனற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை பரிசுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம் அதை ஏற்றுறதுக்கு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுவும் ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு. மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோட நம்ம என்ன செஞ்சாலும் கேட்கறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை
அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு முழுவதும் கண்டிக்கின்ற வகையில் மாநில கழக பொதுச்செயலாளருடைய உத்தரவின் பேரில் ஒரு எழுச்சியோட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடசு தெற்குகளுக்கு மாவட்டத்தில் நடைபெற்ற பெருந்தெல்லாம் இன்றைக்கு கழகத்தோடு பொதுமக்கள் அனைவருமே இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பு யாரு திமுக தலைமை சொல்லியிருக்க பேதம் பார்க்கும் பண்பு திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கடத்துல கொண்டு வந்து அனைத்து திட்டங்களையுமே சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அம்மா உணவகம் 3 வருஷம் கண்ணு தெரிஞ்சுதா? திரு மு க ஸ்டாலின் கண்ணு தெரிஞ்சுதா? அம்மா உணவகம் கண்ணு தெரியலையே, தூங்கிட்டு இருந்தாரு அவரு. திடீர்னு விழிச்சு பார்த்தாரு, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. பேர் நல்ல பேர் இருந்தது அம்மா உணவகம். அச்சய பாத்திர திட்டம், அது அச்சய பாத்திரம் அல்ல குறையாத மாதிரி எப்போ போனாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு 15-20 ரூபா இருந்தா அவங்க வந்து காலை மதியம் மாலை எல்லாமே வந்து அவங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு திட்டம். அதை வந்து ஏன் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட அம்மா உணவு தமிழ்நாட்டில் போஸ்ட் பண்ணீங்க. சரி 3 வருஷத்துல புது அம்மா உணவு திறந்தீங்களா? மேயர் எத்தனை தடவை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வருதுன்றீங்களே, நாங்களா நஷ்டத்தை பார்த்தா நாங்கள் வந்து செயல்படுத்தணும். அது வந்து ஒரு ஒரு ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து பயன்படுகின்ற வகையில் ஒரு உன்னதமான திட்டம். அந்த திட்டத்தை வந்து 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே இந்த ஆட்சி வந்து முதல் தாக்கத்திலே அம்மா உணவு தான் அடிச்சு நொறுக்குனாங்க எல்லாமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸு, இட்லி, சாம்பார், சட்னி, எவ்வளவு ஐட்டம் கொடுத்தோம். இன்னைக்கு இப்போ ஆய்வு பண்ணியிருக்காரு. இன்னும் 1 மாசம் பொறுத்து பத்திரிகையாளர் போய் அம்மா உணவு பாருங்க எப்படி இருக்குன்னு. அது ஒரு நாள் கூத்தாது. இது ஒரு தேர்தல் ஸ்டாண்ட், எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகாது. சரி நீங்க கேட்டீங்க, நீங்க அம்மா உணவு ஒரு உதாரணம். சரி லேப்டாப் ஏன் இன்னும் கொடுக்கல? வேதம் பார்க்கல. அதுல லேப்டாப் கொடுத்துட்டாங்களா? லேப்டாப் இன்னும் மாணவர்களுக்கு ஏன் கொடுக்கல? இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கல. சரி தாலிக்கு தங்கம். ஒரு +2 முடிச்சா, ஒரு டிகிரி முடிச்சா அவங்களுக்கு வந்து பணம். +2 முடிச்சா 25,000 ரூபாய், டிகிரி முடிச்சா 50,000 ரூபாய். ஆனா +2 முடிச்சாலும் டிகிரி முடிச்சாலும் 1 சவரம் அந்த தங்கம் கொடுத்தது தங்கமான ஆட்சினா தங்கத்தாரை புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தான். அதே நிறுத்தினீங்க. இப்படி எத்தனையோ திட்டங்கள் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ அதெல்லாம் பேதம் பார்க்கலையாப்பா? எனவே ஒரு அரசியல் கால் புரட்சி அம்மாவுடைய திட்டங்களை. அம்மா சிமெண்ட் என்னாச்சு? அம்மா சிமெண்ட் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்க. ஒரு குடிநீர், ஒரு தனிப்பட்ட ஒரு மேல்மட்டம்லாம் யாரும் தெரிஞ்சுப்பீங்க நீங்க இல்லையா? அது நீங்களே ஃபில்அப் பண்ணீங்க. அந்த மேல்மட்ட குடும்பத்துல ஒருத்தர் வந்து அந்த தண்ணீர் கம்பெனி வச்சிருக்காரு, மினரல் வாட்டர் கம்பெனி. அந்த மினரல் வாட்டர் வந்து போன நல்லா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்கும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும். எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும். அந்த மினரல் வாட்டர் அது விற்கிறதுக்காக அம்மா குடிநீர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, நியாயமா? ஒரு குடிநீர் வந்து ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க. தாகம் இருக்க திட்டத்தை ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்து பெரிய அளவுக்கு மினரல் வாட்டர் விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இது பேதம் இல்லையா? அம்மா குடிநீர் கொண்டு வாங்க, அம்மா சிமெண்ட் கொண்டு வாங்க. இதெல்லாம் வந்து வேதம் முழுக்க அரசியல் கால்பட்சம் நல்ல திட்டங்கள் எல்லாம் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்னமோ வந்து சாத்தான் வேதம் இது போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் இன்னைக்கு வேதம் ஓதிட்டு இருக்காங்க. நம்ம தயாரா இல்ல. இப்போ புதிய தலைமைச் செயலகம் மூடிட்டு என்ன பண்ண சொல்லுங்க. ஏற்கனவே வந்து பிரான்சிஸ் டே வந்து 16ஆம் நூற்றாண்டுல 1640 நினைக்கிறேன் அந்த நூற்றாண்டுல கட்டின அழகான கோட்டை. அது அழகா இருக்குது. அது தேவையில்லாத இருக்குது. ஒரு செக்ரெட் கட்டிங்க, அது செக்ரெட் மாதிரி இருக்குது. அது இதே வந்து ஒரு பிரான்ச்சோட ஹோட்டல் நீங்க பாத்துருக்கீங்க. எவ்வளவு ஒரு கலை நுணுக்கத்தோட அதை தனியா தான் டாடா கம்பெனி, டாடா தான் அந்த நிறுவனம் எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க இந்த பிரான்ச்சோட. அந்த மாதிரி ஒரு அழகு இருந்தா கூட பரவாயில்ல. அதை பார்த்த அழகு இருக்காங்க. நான் ஏன் இதே வந்து அந்த புதிய தலைமைச் செயலகத்துல நான் எம்எல்ஏ இப்போ அந்த நேரத்துல வந்து ஒரு 3 கூட்டம் பண்ணோம். 4-5 கூட்டம் தான் நடத்துவாங்க. கருணாநிதி இருக்கும் போதே சொன்னேன் நான். இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ நாங்க வந்து சர்க்கஸ் கூடாரத்துல வந்துட்டா மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது. சர்க்கஸ் கூடாரம் அது பார்த்தோன்னா சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் இருக்கு. சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் பண்ணுறேன். இது வந்து ஒரு அழகா இருக்கு. அந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதா தான்
அம்மா வந்து எல்லாருக்கும் பயன்படுறது இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்கு கொரோனா காலத்திலயும் சரி, மற்ற நேரத்திலயும் சரி, எவ்வளவு பேருடைய உயிரை காப்பாத்திருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை சரி, ஒரு உருப்படி இல்லாத திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தா அதை உருப்படியா மாத்தி மக்களுக்கு ஒரு பயன்பாடு அளிக்கிறது தான் என்னுடைய வேலையை. அண்ணா லைப்ரரி க்ளோஸ் அப்படின்னா எங்காச்சும் திறந்து தானே இருந்தது. ஏற்கனவே அவரு தந்தையே அதாவது மு.க. ஸ்டாலின் தந்தை எந்த அளவுக்கு ராமரை கிரிட்டிசைஸ் பண்ண தெரியும். இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது சேது சமூக திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது ராமர் என்ன என்ஜினியரா, ராமர் என்ன எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சாரு அப்படின்னு சொன்ன வருது அது. இப்ப என்ன ரகுபதிக்கு புது பாசம் ராமர் மேலும் தெரியல. அதனால அதையும் ரகுபதி வந்து நினைச்சு பார்க்கணும். யாருங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஒரு அரசு ஊழியர் கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கணும். அதுதான் வந்து காலங்காலமா வந்து கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நீதி. அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு மத்திய அரசு ஊழியர் போய் RSSல சேரலாம்னு சொன்னாக்கா அது வந்து அடிப்படையிலே பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே இது முழுக்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்ல RSS ஆக்கினாதான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொமோஷன், RSS நீங்க வந்தாதான் உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமா வந்து அரசு ஊழியர் மத்தியில ஏற்படுத்துறதுக்கு இது வந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான். எனவே இது எந்த வகையிலும் சரி யாரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. அரசு ஊழியரை பொறுத்தவரை விருப்ப அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பது. திமுக மேல விமர்சனம் இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச்செயலாளர் இல்லையே யாரு, துரைமுருகன். அவர் என்ன ஆச்சு தெரியல. அவரு ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி வச்சேன். ஏன் அப்பா அவர் அண்ணா காலத்து வந்து இருக்காரு, அவர் வந்து அவங்க அப்பாவோட நெருங்கி பழகிருக்காரு. இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் இருக்காரு. பாவம் அவருடைய பொல்லாத நேரம் இப்போ உதயநிதிக்கும் துதிப்பாட வேண்டியது இருக்கு. அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி திமுகனே உழைச்சி ஓடா போன அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல. அவரை ஓடா போன ஒரு மனுஷன், ஒரு பழமொழி சொல்றேன். அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, இன்ப நிதி வந்து ஆக்சுவலா ஏண்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு. இன்ப நிதி தேர்தல் நிக்க வச்சு அவரு ஒரு மேஜரா இருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. யாரு, ஸ்டாலின் பொறுத்தவரை அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. அதான் அந்த 2 டெப்டி சிஎம். நான் என்ன சொல்றேன்னா, அது உட்கட்சி விவகாரம். நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்ப நிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு, இப்போ ஆங்கிலத்துல டிஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க. அதாவது நிழல் முதலமைச்சர் அப்படித்தானே இருக்காரு. நிழல் முதலமைச்சர் அவர் தானே. அவருடைய ஒரு சாதாரணமா ஒரு அரசியல் அறியாதவர், அரசியல் தெரியாதவர், அரசியல் படிக்காதவர் திடுதிடுப்புன்னு வந்து ஒரே தகுதி மு.க. ஸ்டாலினுடைய அருமை மைந்தன்ற ஒரு தகுதி. அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதி இருக்கு சொல்லுங்க. அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோம்னா எவ்வளவு பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாராளுமன்றத்துல பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடி எடுத்தா உறுதிமொழி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. ஆனா பதவிக்காக தன்மானமாவது எந்த மானமாவது எனக்கு பதவி தான் வேணுன்ற அடிப்படையில இன்னைக்கு உதயநிதி, நாளைக்கு இன்ப நிதினா கூட அவங்க கால கழிவு கூட குடிக்கிற அளவுக்கு திமுக காரங்க ரெடியா இருப்பாங்க. திமுக மேல விமர்சனம் வச்சாருன்றதுக்காக ரஞ்சித்னா யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு சேகர் பாபு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல நீலம் அமைப்பு சார்பாக பேரணி நடைபெற்றது. அதுல வந்து திமுக தான் முழுக்க காரணம்ன்ற மாதிரி ரஞ்சித் சொல்லியிருக்காரு. யாரு ரஞ்சித்னு நேற்று கேள்வி கேட்கல. இல்லைங்க, இப்போ ஒரு ரஞ்சித் பொறுத்தவரையில ஒரு அரசியல் தலைவர், பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர், அவர் வந்து படுகொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பேரணி நடத்தி அதன் மூலம் அவர் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆதிராவிட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து தாக்கப்படுகிறார்கள், ஆதிராவிட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து சொல்றாரு.
இதை ஜீரணிச்சிக்க முடியல. அப்ப உங்களுக்கு எல்லாம் சால்ரா தட்டினா ரஞ்சித் வாழ்க ரஞ்சித் வாழ்க, நீங்க சால்ரா தட்டலன்னா ரஞ்சிதா யாருமே தெரியாது நீங்க. இல்ல இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல. ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவங்க சொன்னா ஸ்டாலின்ல இருந்து கீழே இருக்க அத்தனை பேரும் தகுதியானவங்க தான்.